ஆனாலும் மாவிசைக்கு வரமறுக்கவே புலையன் தன் எக்குளுக்குள் சொருகி வைத்திருந்த வசிக மையை எடுத்து மாவிசைக்கியின் தலையில் வைத்தான். வரமாட்டேன் வரமாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த மாவிசைக்கு படிப்படியாக வருகின்றேன் என்று கூறி வர சம்மதித்தாள். மூவரும் கோவிலுக்கு வந்தார்கள். திருவிழா விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மாவிசைக்கு கண்ணாடி வளையல்கள் வாங்கி கை நிறைய அடுக்கிக் கொண்டாள். மரப்பாச்சி பொம்மை வாங்கி மடியில் கட்டிக்கொண்டாள். நாட்டியம், கூத்து, நாடகம் என ஒவ்வொன்றாக பார்த்து வரும் நேரம் திடீரென்று கோவில் மணியானது வேக வேகமாக அடிக்கத் துவங்கியது. பம்பையும் முரசும் மேலதாளமும் முழங்கத் துவங்கின. ஆம், இதுதான் கோவிலில் சேவல், ஆடு, பன்றி என எல்லாவற்றையும் பலி கொடுக்கும் நேரம். புலக்கொடியால் பொங்கல் விட வேண்டும் என்று சென்று விட்டாள். மாவிசைக்கு தனித்து நின்ற சமயம், மகளே மாவிசைக்கு, இது பலி கொடுக்கும் நேரம். இனி நீ இங்கு இருக்க வேண்டாம். வா, நீ ஓய்வெடுப்பதற்காகவே நான் சற்று தொலைவில் ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றேன். அங்கு வந்து சிறிது நேரம் களைப்பாருவாயாக என்று அழைத்தான் பெரும்புலையன். வேண்டாம் அப்பா, அம்மா இங்கேதான் பொங்கல் விட்டு கொண்டிருக்கின்றார்கள். நான் அவர்களோடு துணையாக நின்று கொண்டிருக்கின்றேன். நான் அங்கு வரவில்லை என்றாள் மாவிசைக்கு. அப்பொழுது புலக்கொடியால், மகளே, நான் இந்த வேலைகளை கவனிக்கும் பொழுது என்னால் உன்னை கவனிக்க இயலாது. ஆதலால் நீ அப்பாவோடு சென்று அங்கு ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பாயாக. வேலைகளையெல்லாம் முடித்துவிட்டு நான் உன்னை மீண்டும் அழைத்துச் செல்ல வருகின்றேன் என்று மாவிசைக்கியை பெரும்புலையனோடு அனுப்பி வைத்தாள் புலக்கொடியாள்.